இன்றைய தினம் இன்று காலை திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு தனியார் மீன் உணவு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனத்தில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு பலருக்கு தலை சுற்றல் வாந்தி மயக்கம் ஏற்பட்ட செய்தி சம்பவ இடத்திலிருந்து வந்தவுடனே தமிழ்நாடு அரசு பாதிக்கப்பட்டவங்களை மீட்டு அருகில் இருந்த வேல்ஸ் மருத்துவமனை வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில சேர்த்தோம். பின்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் முதலுதவி மட்டும் தேவைப்படுறவங்களை அங்க அவர்களை அனுமதித்து அவர்களுக்கு தேவைப்படுற உதவிகள் வழங்கப்பட்டது. இதுல சில நோயாளிகளுக்கு உயர்மட்ட சிகிச்சை தேவைப்பட்டது, ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தாங்க. அவங்கள இரு பகுதியாக பிரிச்சு ஒருத்தங்களை ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கும் இன்னும் சில பேரை கிட்டத்தட்ட 7 பேஷண்ட்ஸ் நம்மளுடைய ஸ்டான்லி பொது மருத்துவமனைக்கும் கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய வழிகாட்டுதலின்படி உடனடியாக பொறுப்பு அமைச்சர் ஹானரபிள் மினிஸ்டர் குமார் அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விட்டார். பொறுப்பு அதிகாரிகள் மாவட்ட கலெக்டர்கள் அங்க இருக்கிறாங்க. ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து மூத்த மருத்துவர்கள் கொண்ட 2 ஸ்பெஷல் டீமை சம்பவ இடத்துக்கு நாங்கள் அனுப்பி வச்சிருக்கிறோம். திருவள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் டீம் ஒன்னையும் நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம். மேலும் இங்க ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையிலையும் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லையும் தேவைப்படுற மெடிசன்ஸ், மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், மருத்துவர்கள், ஒருவேளை இன்னும் சில பேர் கிரிட்டிக்கல் ஆகி வந்தாங்கன்னா அவங்களையும் அகாமடேட் பண்ணுவதற்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே இங்க நான் பர்சனலா நானும் பார்த்து எல்லாத்தையுமே அவர்கள் தேவைப்படுற உதவிகளா வழங்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு மினிஸ்டர் ஆனரபிள் மினிஸ்டர் ஆதவர்ஜன் அவர்களும் விரைந்து வந்து கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேசிய பேரிடர் மீட்பு குழுவுக்கு தகவல் சொல்லப்பட்டு பெட்டாலியன் 4 சார்பில் இருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் அங்க டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. சம்பவ இடத்துல இதே போன்ற சம்பவம் நடந்த உடனே வேற எங்கேயும் இருந்தும் கேஸ் லீக் எதுவும் வந்துடக்கூடாது. அப்ப இதை சிபிஆர்னு சொல்லுவோம், அதாவது கெமிக்கல், பயாலஜிக்கல், ரேடியாலஜிக்கல், நியூக்ளியர் இதை போன்ற விஷயங்கள்ல இருந்து வரக்கூடிய இதை போன்ற கசிவுகள் ஏற்பட்டால், அது ஒரு இண்டஸ்ட்ரியல் விபத்து ஏற்பட்டால் அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டீம் போயிட்டு அதை எஸ்டிங்விஷ் பண்ணுவாங்க. அவங்களையும் டிப்ளை பண்ணியிருக்கிறோம். பிபிஇ கிட்ஸோட, அதாவது பர்சனல் ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸோட சேர்ந்து அவங்களையும் டிப்ளை பண்ணியிருக்கிறோம். இங்க இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாருமே கொண்டு வரும்போதே ரொம்ப கிரிட்டிக்கலா தான் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் தேவைப்படுற உயர்மட்ட சிகிச்சையை தரும்படி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார். அதன்படி மருத்துவர்கள், இங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் அனைவருமே அந்த 7 பேரையும் காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார். சோஃபார் இருவரினுடைய மரணம் டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கு. அவங்களையுமே கொண்டு வரும்போதே பிராட் டெட். மீதி பேருக்குலாம் உயர்மட்ட சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கு. இருவர் 2 மரணங்கள் டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கு. இப்ப இங்க கூட ஒரு பேஷண்ட்டுங்க, அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் இதய துடிப்பு நின்று விட்டது. பட் நம்முடைய மருத்துவர்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் தொடர்ச்சியா சிபிஆர் பண்ணி போராடி இப்ப ரிவைவ் பண்ணிருக்காங்க. இப்ப அவங்களுடைய இதய துடிப்பு வந்திருக்கு. நான் போய் அவங்கள பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். அதனால இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம டைம் கொடுத்து அவர்களினுடைய உயர்மட்ட சிகிச்சைகள் தொடரும் பொழுது இன்னும் அவங்கள அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மீட் பண்ணுவாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் வட இந்திய தொழிலாளர்கள், ஒரிசா, அஸ்ஸாம் போன்ற பகுதியை சார்ந்தவர்கள் தான். அவர்களினுடைய அந்த விவரங்கள், விலாசங்கள் விசாரிக்கப்பட்டு அவர்களை தொடர்பு கொள்ளும் முயற்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. உயிரிழந்தவர்களினுடைய அந்த சடங்குகள் உடனடியாக அனைத்து ஃபார்மாலிட்டிஸ் முடித்து நல்லபடியாக அவங்க கொண்டு போய் சேர்ப்பதற்கான அந்த ஈடும் அந்த ஹெல்ப்பும் ப்ரொவைட் பண்ண சொல்லி நம்மளுடைய ஆனரபிள் சிஎம் சொல்லியிருக்காங்க. 7 பேர் ஸ்டான்லி மருத்துவமனையில 7 பேர் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. 7 பேருக்குமே அந்த வெண்டிலேட்டர் சப்போர்ட், ஆக்சிஜன் சப்போர்ட், மெடிசன், அப்புறம் மல்டிபிள் டிசிப்ளினரி, அதாவது பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கான சிகிச்சையை வழங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு குயிக் ரெஸ்பான்ஸ், அதாவது 24 மணி நேரத்துக்குள்ளாக என்ன நடந்தது, எப்படி அமோனியா, எவ்வளவு அமோனியா, ஏன் லீக் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சு ஒரு தகவல் தரணும், ஒரு அறிக்கை தரணும்னு சொல்லப்பட்டிருக்கு. 3 பேர் பாத்தீங்கன்னா அவங்க மாசு கட்டுப்பாடு மற்றும் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க. அதை தவிர இது என்னதான் இண்டஸ்ட்ரியல் விபத்தா இருந்தாலுமே எப்படி நடந்தது, இதனுடைய தாற்பயம் என்ன, அந்த சம்பவ இடத்துல ஆக்சுவலி என்ன நடந்தது, இத்தனை பேர் எப்படி அஃபெக்ட் ஆனாங்க, யாராவது தூங்கிட்டு இருந்தாங்களா இல்ல ஆக்டிவா ஒரு சண்டே மார்னிங் இது ஒர்க் பண்ணாங்களான்னு டீடைல்டா ஸ்டடி பண்ணி ஒரு 3 நாட்களுக்குள்ளார ஒரு டீடைல் ரிப்போர்ட்டும் கேட்டிருக்கிறோம். கம்பெனி சம்பந்தப்பட்ட ஒருத்தரை உடனடியாக விசாரணை காவல் எடுத்திருக்கிறோம். மேற்கொண்ட தகவல் வரும் பொழுது அவங்க மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அது குறித்து ஆலோசித்து முடிவு செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 65 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப வரைக்கும் தெரியல, ஏன்னா சில பேர்லாம் இன்னும் கான்சியஸ் வராம அந்த வென்டிலேட்டர் சப்போர்ட்ல இருக்கிறாங்க. சில பேர்லாம் கான்சியஸ் வருது. பட் அந்த நேரத்தில் நம்ம வேற பூட்ஸ் பேசிட்டு இருக்க முடியாது. அவர்களுக்கு தேவைப்படுற அந்த உயிர் காக்கும் நடவடிக்கை இருப்பதால இப்போதைக்கு இதுதான். நான் தொடர்ச்சியாக இவங்களை கண்காணித்து இவர்களுக்கு தேவைப்படுற சப்போர்ட் இந்த பக்கம் கொடுத்தது மீடியாவும் சந்தித்து தொடர்ச்சியாக இதை குறித்து அப்டேட்ஸ் உங்களுக்கு வழங்கிட்டே எங்க சார் இல்ல இப்ப அண்டர் கண்ட்ரோல் தான். நன்றி, வணக்கம்.